வெல்கம் டு டூட்டிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரொம்பவே சிம்பிளான வெஜ் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ். நிறைய ஸ்பைசஸ் இல்லாமல் ரொம்பவே மைல்டாக அட் த சேம் டைம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கிட்ஸ் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பிரியாணி பார்த்திங்கன்னா குக்கரில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு குக்கரில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய், 3 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் தான் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பிரியாணி தக்காளி சாதம் எது பண்ணுறதா இருந்தாலும் போட்டிருக்க ஆனியன் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பொன்னிறமாக வரணும். நல்லாவே கோல்டன் கலர் வந்தால் தான் பிரியாணிக்கு உங்களுக்கு கலர் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சீக்கிரம் கெட்டு போகாமலும் இருக்கும். ஸோ அதனால் வெங்காயம் எப்போவுமே நல்ல முறுமுறுன்னு வறுத்துக்கோங்க. இன்னும் கூட வெங்காயம் கலர் மாறணும் பாருங்கள். இப்போ வந்துட்டு இது கூடவே நான் புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கிறேன். இறுக்கி பிடிச்சா எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு. எதுக்காக முன்னாடி ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, வெங்காயம் வணங்கும் போது 3/4 பதம் வதங்கின உடனே இதையும் சேர்த்து வணக்கணும் அப்படின்னா நல்லா எண்ணெயிலேயே முறுமுறுன்னு வணங்கிடும், பச்சை வாசம் இருக்காது. இல்லை லாஸ்ட்டில் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த இலை அப்படியே இருக்கும். ஸோ கிட்ஸ் வந்து அதை ஒமிட் பண்ணிவிடுவாங்க, எல்லாம் எடுத்து வச்சுருவாங்க. நீங்கள் எண்ணெயில் போட்டு மொறு நல்லா வணக்கும் போது அது சாப்பாடோட நல்லா மிக்ஸ் ஆகிடும். தனியாக பொறுக்கி வைக்கிறதுக்கு அவசியமே இருக்காது. புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் கிட்ஸ் சாப்பிடும்போது வாயில் வருங்கிறதுனால பச்சை மிளகாய் ஆட் பண்ணல. தக்காளி பழம் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரிய தக்காளி 2 ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா தக்காளி எண்ணெய் தெளிஞ்சு வர அளவுக்கு வணக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு கொஞ்சமாக போடுங்க, பார்த்துட்டு கூட நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுறீங்களோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடில் கொஞ்சம் கூட தக்காளி தெரியாது. குழந்தைங்க அதை எடுத்து வைக்கவும் மாட்டாங்க. நல்லா போட்டு மசித்து சுத்தமாக அதோட தோலே தெரியாத அளவுக்கு வணக்கிடுங்க. ஸோ குழந்தைங்க வாய்க்கு கண்டிப்பாக தனியாக தக்காளி பழம் வராது. இது கூடவே பார்த்திங்கன்னா இப்போ நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் ஆட் பண்ணலைங்கிறதுனால 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. பட் மிளகாத்தூளை நீங்கள் எண்ணெயிலே ஆட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு நல்ல கலர் வரும். அடிஷ்னலாக நம்ம எந்த கலர் பொடியும் ஆட் பண்ணுறதுக்கு அவசியம் இருக்காது. ஸோ எண்ணெயிலேயே நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா சுருண்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சரியாக இருக்கும். நான் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிருக்கிறதுனால நான் 4 ஸ்பூனாக ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் எதுக்காகனா மிக்சியில் என்னோடது கம்மியான குவான்டிட்டி அரைக்க முடியலங்கிறதுனால அந்த பைனஸ் வரணும், நல்லா மைய அரைக்கணுன்றதுக்காக நான் 2 வெங்காயம் ஆட் பண்ணி அரைச்சிருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 4 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, 1 கல்பாசி வச்சு நான் இந்த இஞ்சி பூண்டு அரைச்சிருக்கேன். ரீசன் என்னென்னா, குழந்தைங்களுக்கு நம்ம செய்யும் போது எண்ணெயில் ஆட் பண்ணுறதை விட இந்த மாதிரி பேஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வாய்க்கும் வராது, எங்கேயும் டேஸ்ட்லேயும் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு பண்ணுங்கள், குழந்தைங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வணக்கிட்டு இப்போ நம்ம காய் ஆட் பண்ணிக்கலாம். காய் வந்து முழுக்க உங்களோட விருப்பம் தான். கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ, காலிஃப்ளவர் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி, மீல் மேக்கர். நான் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கேரட் கொஞ்சமாகவும், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, மீல் மேக்கர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். மீல் மேக்கர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால. ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து மறுபடியும் எண்ணெயில் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அந்த காயை வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடியில் சப்போஸ் ஒட்டிகிட்டு இருக்குது, இஞ்சி பூண்டெல்லாம் போடுறதுனால அது அடி பிடிக்க தான் செய்யும். அது எல்லாத்தையுமே நல்லா கிளறி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி தண்ணியை ஊற்றுங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் அப்படியே அடி பிடிச்சதோடு திரும்ப அப்படியே போட்டிங்க அப்படின்னா மேபி சாப்பாடு வெந்துட்டுருக்கும் போது கருகிறதுக்கோ இல்லை அடி பிடிக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. க்ளீனாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க. 1 டம்ளர் அரிசிக்கு நான் 3 டம்ளர் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 டம்ளர். நாங்கள் ரெகுலராக நீங்கள் எப்படி உங்கள் சாப்பாடு அரிசிக்கு தண்ணி வைப்பீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது நான் ரெகுலராக வீட்டில் சாப்பாடு செய்கிற அரிசி தான். நான் எப்போ ஒயிட் ரைஸ் தண்ணி வைப்பனோ அதே மாதிரியே வச்சுக்கிட்டேன். நாங்கள் 1 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி வைப்போம். ஸோ இதேக்கும் 1.5 டம்ளருக்கு நான் 3 டம்ளர். எத்தனை குவான்டிட்டி வைக்கிறனோ அதுக்கு டபுள் கூட ஒரு 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா வைப்போம். பார்த்திங்கன்னா நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நீங்கள் சீசனிங் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் ஏதாவது கம்மியாக இருக்குது அப்படின்னா மூடி போடுறதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா
வெந்ததுக்கப்புறம் டோட்டல் சாப்பாடு வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா இது குழம்பு கிடையாது, நம்ம அப்புறமா ஆட் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் எப்படி சாப்பாடுக்கு வைப்பீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நாங்கள் 10 நிமிஷம் சிம்மில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுப்போம். நான் அதே மாதிரியே குக் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ ஸ்கீமெல்லாம் போயிடுச்சு. வாவ், சூப்பராக வெந்து வந்திருக்கு. அரிசி நல்லாவே மலண்டு வந்திருக்கு. கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே இல்லை. பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன். நல்லா பல்லன்னு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே, ஏன்னா நம்ம மீல் மேக்கர் போடும்போது அதெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே வந்து நின்றுடும். காய்கறி மீல் மேக்கர் எல்லாம் எல்லாத்தையுமே லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ரொம்ப போட்டு சாப்பாடு உடைக்காதீங்க. அலேக்கா கிண்டி நல்லா மூடி வச்சிடலாம் சர்வ் பண்ணுற வரைக்கும். பாருங்கள், அடியில் காமிக்கிறேன். கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை. அடி வரைக்கும் குக்கர் க்ளீனாக தான் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் எல்லாமே கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான சிம்பிளான வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸும் ஆட் பண்ணலை. அட் த சேம் டைம் டேஸ்ட்டும் எந்த வகையிலையும் கம்மியாக இருக்காது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிட்டு வருவாங்க. பாருங்கள், பலன்னு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னொரு சின்ன டிப், நீங்கள் இந்த மாதிரி சாப்பாடை வந்துட்டு கிளறினதுக்கப்புறமா இந்த மாதிரி லெவல் பண்ணி டைட் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா சாப்பாடு சூடு அப்படியே மெயின்டைன் ஆகும். தேங்க்யூ.